பெண்கள் பாதுகாப்பு இப்போ கிடையவே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு இப்ப கிடையாது. ஒன் மினிட். பள்ளிக்கூடம் போற பொண்ணுங்க, காலேஜ் போற பொண்ணுங்க, தகுதியை பத்தி நீங்க பேசக்கூடாது. கட்டிப்புட பாட்டு போடுறது உட்காந்து இல்லைங்க. தகுதியை பத்தி நீங்க பேசக்கூடாது, புரியுதுங்களா? உதயநிதியெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. பெண்கள் பாதுகாப்பு தகுதியை பத்தி எப்படி பேசுவேன்? இத பாருங்க ப்ரோ, நல்லா கேட்டுட்டு பேசுங்க. அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொன்னோனே அந்த தகுதி உங்களுக்கு இல்ல பேசுறதுக்கு சொல்றாரு. நான் சொல்றத கேளுங்க. எப்ப லைவ் இருந்தா போட்டு காட்டுங்கப்பா. உங்களுக்கு குறும்படம் போட்டு காமிச்சா புரியும் போல இருக்கு. வெயிட், நீங்க இந்த இடத்துல 1 minute நான் பேசணும் அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் பதில வாங்குங்க, லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த அடிப்படையில தகுதி இல்லைன்னா இங்க இருக்கிற பெண்கள் அப்படி நான் குறிப்பிட்டு சொல்லல. இப்ப நீங்க இருக்கிறதெல்லாம் திமுக கட்சியை சார்ந்து வந்திருக்கீங்க. அப்ப திமுகவுக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்றதான் சொல்றேன். அப்படின்றது அது வேணாம், திமுக வேணாம்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப இப்பயும் கேட்க கூடாதுன்னா நாங்க அதுக்கு தொடர்ந்து ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க விளாத்தி குளத்துல ஒரு விஷயம் நடந்தது இல்ல, வெள்ளாங்குளத்தி நாமக்கல் மாவட்ட செயலாளர் முன்னாடியே குறிப்பிட்ட ஒரு விஷயம். மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணுக்கு பதவி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டவங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம எம்எல்ஏ அவினாஷில எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்கீங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது இப்போ நடந்துச்சு 50 பேரை எப்போ இந்த பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு ஒண்ணுமே பண்ணல. நீங்க என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு பள்ளிக்கூடம் போற பொண்ணுங்க, காலேஜ் போற பொண்ணுங்க வாயில சொல்ல முடியல சார் தானே உங்க சார் சொன்னாரு. ஏன் இப்போ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு? 3 வயசு குழந்தைகிட்ட என்ன அப்படி உடலோட என்ன சொல்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன இருக்கு அந்த குழந்தைங்க கிட்ட? அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இவங்களை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. இவங்க ஆட்சியில பல விஷயங்கள் இருந்தது, அதனாலதான் மக்கள் இவர்களை புறம் தள்ளி விட்டுட்டாங்க. அதே தவிர தாவேக்காவும் செய்யுதேங்கிறாங்க. செய்யல. பெண்கள் பாதுகாப்பு அக்கறை வச்சுதான் அவர் சிங்க பெண்கள் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு விஷயம் சார், நான் சிங்க பெண்ணுக்கு கால் பண்ணிட்டா எடுக்கறாங்களான்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் சார் காலே போகாது சார். கால் பண்ணுங்க, நீங்களே கால் பண்ணுங்க. கால் பண்ணா கண்டினியூவா லைன்ல வெயிட்டிங்ல இருக்கு. எதுக்கு அந்த திட்டம்? மாரல் போலீசிங் பண்றாங்க. எதுக்கு அந்த திட்டம்? மாரல் போலீசிங் பண்றதுக்கு தான் உங்க விஜய் அண்ணா இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை வச்சாரா? பொண்ணுங்களை போய் நீ ஷால் போடு, பசங்களை ஐடி கார்டு பிடிச்சி வீடியோ ரிலீஸ் ஆகுது, நியூஸ்ல வருது. இதுக்கு என்ன பதில்? இதுதான் உங்க மாற்றமா? இதை நாங்க அம்பலப்படுத்த கூடாதா? இதை நாங்க பேசக்கூடாதா? இங்க எங்களை எப்படி நீங்க தகுதி இல்லைன்னு சொல்லலாம்? அதாவது திமுகக்கே நீங்க முதல்ல தகுதி இல்லைன்னீங்க, அதுக்கப்புறம் நாங்களாம் திமுக இருந்து வந்திருக்கனால அந்த தகுதி இல்லைன்றீங்க. ஆனா நாங்க திமுக சைட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க தாவேகா சைட்ல. நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லுமே தவிர திமுகக்கே அந்த தகுதியில கேள்வி கேட்கறதுக்கு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வேற பேசுங்க, வேற டாபிக் போங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க இல்லைன்னு சொல்றோம். நீங்க எல்லாத்துக்குமே என்ன தெரியுமா சொல்றீங்க? இப்ப கேட்ட எல்லா கேள்விக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க, சீக்கிரமா எடுப்பாங்க, சீக்கிரமா எடுத்துப்பாங்க. இதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க.